ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இப்போ ஆணவ கொலைகள் வந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு காஸ்ட் ஒரு தலித் பையன் வந்து ஒரு நான் தலித் ஒரு திருமணம் ஆகிட்டா ஒரு அது மாதிரியான அடிதடி தகராறுகள் இருக்குது, கொலைகளில் கூட போய் முடிஞ்சிருக்குது. பட் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மொத்த ஜாதியும் ஆர்கனைஸ் ஆகி அது ஒரு பொலிட்டிக்கலாக மாறி இருக்குதானே இல்லை. அது ரொம்ப சமீபத்தில் தான் நடக்குது. இங்கே மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் இங்கே இருக்குது. அது எதிர்க்கிறாள் உரிமைகள் வேற, அந்த உரிமைகளை கோரும் பொழுது நடக்கின்ற அரசியல் நுட்பங்கள் சூட்சமங்கள் வேற. அது எங்களுக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது, இன்ன வரைக்கும் தலித்துகளுக்கு தெரியாது. அதான் எங்கள் பிரச்சனை. அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை கற்றுக்கொண்டு நிதானமாக அரசியல் நடத்தணும்னு சொல்கிறவர் தான் தலைவர் திருமாவளவன். இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஒரு ராத்திரியில் மாற முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு நடவடிக்கையில், எங்கேயாவது ஒரு நினைவில், எங்கேயோ ஒரு பேச்சில், எங்கேயோ ஒரு கோபத்தில் அது ஒளிஞ்சினே தான் இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் மாறிட வேணாம், ஆனால் மாறணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் அன்றைக்கி எழுதியிருந்தான், ரஞ்சித் காரில் போகிறது பற்றி. ஏன் காரில் போகக்கூடாது? நான் வந்து சௌகரியமாக வாழறதுக்கு தானே போராடுறேன். போராடிட்டு திரும்ப வறுமையில் போய் நிற்கிறதுக்காக போராடுறேன். இளையராஜாவோ இல்லை ரஞ்சித்தோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் இளையராஜாவுக்கு ஜாதியை சொல்ல மாட்டாருன்னு ஒரு விமர்சனம், இன்னொரு பக்கம் தன் ஜாதியை சொல்லுகின்ற ரஞ்சித்து மேலே ஒரு விமர்சனம். இப்போ நாங்கள் எந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறது? இளையராஜாவும் விமர்சிக்கிறீங்க, கோயிலுக்குள்ளே சேர்த்துட்டீங்களா என்ன? அந்த அவமானத்தை ஏன் இளையராஜா உணர மாட்டாருன்னா, இளையராஜா ஏன் உணரணும்? இளையராஜா மீது ஒரு அவமானம், ஒரு சாதி அவமானம் இருந்தாக்கா அதுக்காக பொங்கிட வேண்டியது இளையராஜா கிடையாது, இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ். ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கே வந்து சினிமாவில் வந்து ஜாதி ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக நிலவுது அப்படிங்கிறத அது உங்கள் அனுபவம் அடிப்படையில் நீங்கள் அதை பகிர்ந்துக்க முடியுமா? எனக்கு ஒரு அநீதி நடக்குது, ஒரு அவலம் நடக்குது அப்படின்னா நான் வந்து அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை கேட்குறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லைன்றது இருக்குது இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒடுக்குமுறை. இங்கெல்லாம் படம் இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஜாதியை வந்து ரொம்ப பிரச்சனைகள் இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கொஸ்டின்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்கல்ல. இதை நினச்சா சிரிப்பு வருது. இவங்கெல்லாம் வேறு ஏதாவது கிரகத்திலேருந்து பிறந்து நேற்று தான் சென்னைக்கு வந்தாங்களா இவங்க? ஒரு முறை தோழர், தமிழ்நாட்டில் வந்து ஜாதியெல்லாம் கிடையாது தோழர், அதெல்லாம் வந்து எப்போது அதெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆச்சு தோழர் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணேன், சரி உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரா தம்பி அப்படின்னா. பண்ணிட்டார் தோழர். யாருக்கு பண்ணீங்க? அவங்க ஜாதி பேர் சொல்லு. சரி உங்கள் அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு யாருக்கு பண்ணீங்க? சரி உங்கள் அம்மா யாரை கல்யாணம் பண்ணினாங்க? உங்கள் அப்பா யாரை கல்யாணம் பண்ணாங்க? உங்கள் சித்தப்பா யாரை கல்யாணம் பண்ணாங்க? ஒரே ஜாதி பேர் சொல்லிக்கிட்டே வந்தார் அவர் என்கிட்ட. என்னப்பா ஜாதியே இல்லைன்னு சொல்கிற? நேற்று உங்கள் அப்பா பண்ணியிருக்கிறாரு, இன்னைக்கு உங்கள் தங்கச்சி பண்ணிடுறது, உங்கள் அண்ணன் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஒரே காஸ்ட்டாக இருக்கிறாங்க, ஏன்ப்பா ஒரே காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணீங்க? வேறு காஸ்ட்டில் ஆளுங்களே இல்லையாண்ணா? இல்லை தோழர், அது அப்படியே தோழர். இவ்வளோதான். நீ இன்னாவா வாழறன்றதை பற்றி நீ பேச மாட்ட. ஆனால் யாராவது ஒருத்தன் படம் எடுத்தாருனாக்கா இதனால தான் ஜாதி வரும். முதல்ல நீ என்னவா வாழ்ந்த? ஜாதி ஒழிப்பை பற்றி நீ என்ன பேசுகிற? அப்படி ஒன்றும் வேணாம். தலித்துன்னு சொல்லி நான் சொல்கிற ஒரு சில கிராமங்களில் போயிட்டு நீ வந்து டீ கடையில் போய் டீ கடையில் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே போய் எல்லோரும் உட்காந்துக்கிற மரத்தாடியாண்ட போய் உட்காந்துக்க. நீ யாருப்பான்னு கேட்டால் நான் இந்த ஊர்லேருந்து வரேன், நான் வந்து தலித்துன்னு நீ சொல்லு. நீ உதப்படுறியா இல்லைன்னு மட்டும் பாரு, உன்னை எப்படி அடிக்கிறாங்கன்னு பாரு. ஆனால் இதை நம்ம சரின்னு சொல்கிறோமானா இல்லை அது தவறுன்னு சொல்கிறோமானா இரண்டுமே இல்லை. இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருத்தன் அடிக்கிறான்ல, ஒரு தலித்துன்னு சொன்ன ஒருத்தன் அடிக்கிறான்ல, தலித்துன்னு சொன்ன ஒருத்தன் அடி வாங்குறான்ல, இது ரெண்டுமே தலித் சைட்லேருந்தும் நம்ம பேச வேணாம். அடிக்கிறான் பற்றி அந்த காஸ்ட் இன்டு சைட்லேருந்து நம்ம பேச வேணாம். ஏன்னா காஸ்ட் இன்டு சைட்லேருந்து நான் பேசுகிறேன்னா இப்படி நடக்கணுன்றது தான் ஏற்கனவே இந்த சிஸ்டத்தை ஒருத்தன் உருவாக்கணும் பார், அவனுடைய ப்ரோக்ராம் அது. இவங்களுக்குள்ளே தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தலித் சைடில் இருந்து இவங்களுக்கான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக நான் பேசுகிறேன்னாக்கா அதை அவன் திரும்பவும் என்ன பண்ணுறான்னா அவங்கள இன்னொரு கேஸ்ட் செக்டராக மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தலித்துகளுக்கு வழங்கப்பட்ட அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு எதிராக அவங்கள அணி திரட்டுறான். இதுதான் இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிற, இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராமருடைய மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக இருக்குது. அப்போ என்னுடைய வேலை என்னென்னா இந்த ரெண்டுத்தையும் பார்க்கறது இல்லை, இந்த ப்ரோக்ராமை காலி பண்ணுறது.
இந்த கேஷ் சிஸ்டம்ன்ற இந்த ப்ரோக்ராம் இருக்குது இல்லை, இந்த ப்ரோக்ராமை காலி பண்ணுறது. நமக்கு ஒரு கடிகாரத்தை பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு முள் தெரியுது, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நேரம் தெரியுது. ஆனால் அந்த கடிகாரத்தை அப்படி திருப்பிட்டோம்னா இந்த 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 நேரத்தை காட்டுறதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ல, அது மாதிரி இந்த கேஷ் சிஸ்டத்துக்கு பின்னால் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட் இல்லைன்னு தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு நோயாளியை கண்டுபிடிச்சிட்டோம், இவருக்கு என்ன நோயின்னு சொல்லிட்டோம், அந்த நோயினுடைய தன்மை என்னன்னு சொல்லிட்டோம், எவ்வளோ காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன எல்லாமே ரைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட மருந்து இருக்குதுன்னா இல்லை. கேஷ் சிஸ்டத்தை இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வேலை திட்டம் இருக்குதுன்னா இல்லை. அப்போது பெரியார் அம்பேத்கர் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி விட்டீங்கன்னா, இங்கே தான் அவங்க வாழ்ந்த காலங்களில் அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தூக்கிக்கிட்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா, பெரியாரிஸ்டுகளுக்கு இருக்குது, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு. இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை முதல்ல காலி பண்ணாத வரைக்கும் ரிலிஜன் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ரிலிஜன் சிஸ்டத்தை, இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறதே ரிலிஜன் சிஸ்டம். அங்கே தான் ரொம்ப அழகான ஒரு ஒர்க் ஒன்று நடக்குது. கேஸ்ட் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக புரட்சியாளர் அம்பேத்கரும், ரிலிஜன் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக தந்தை பெரியார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இணைவு அது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, உனக்கு வந்து ஒரு பீப்புள் பாலிட்டிக்ஸும் தெரியல, உனக்கு பீப்புள் கவர்மெண்ட்டும் தெரியல, மக்கள் அரசியல் தான் உனக்கு தெரியல. உன்னை எதிர்த்து பேசுகிறதோ உன்னை விமர்சிக்கிறதோ என் வேலை கிடையாது. வேலைன்றது என்னன்னாக்கா உன்னை வாழ வச்சுக்கிறதுக்காக தான் நீ பேசுகிற. ஒரு சமூகம் வாழ்ன்றதுக்காக நாங்கள் பேசுகிறோம். அதனால் அவமானப்படுறோம். குறிப்பாக பா ரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் வந்து சாதியை வச்சு அது ஒரு வியாபாரமாக திரைப்படத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுது. வந்து கடந்த காலங்களில் நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பொதுவாக நம்ம பாரதி ராஜா சார் சினிமா அவங்கள நம்ம சொல்லலாம். அவருடைய நிலம், அவர் வாழ்ந்த மனிதர்கள், அந்த பகுதி, அங்கே உரையாடல், அங்கே இருக்கிற விழாக்கள், அங்கிருந்த மக்கள் பாடல்கள் எல்லாமே வந்து அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இருக்குது. துரதிர்ஷ்டமாக அங்கே கேஸ்டர் இருக்குதுன்றது இங்கே ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதுக்கும் இப்போ ஜாதிக்கும் இந்தியா முழுதும் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? அவங்க விரும்பினாங்களா? இல்லை பிறக்கும்போது அந்த நினைவோடு இருக்கிறாங்களா? கிடையாது. இங்கே ஒரு சமூகத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே உருவாயிருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு குழந்தை ஒன்று பிறகுதுறானாக்கா, அந்த குழந்தைக்கும் இங்கே இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள அது பிறகுது. அது தலித்தாக இருக்குது, நான் தலித்தாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் அதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருதோ அந்த சொசைட்டியில் வச்சுருக்குது, ஏற்கனவே அதை சேவ் பண்ணி வச்சுருக்கட்டும், அது இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை மாறுது. மேற்கொண்டு மோசமான தலைவர்கள், ஜனநாயகமற்ற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளை அப்படியே வளர்த்தெடுக்கிறாங்க. இல்லைன்னா இல்லை. இப்போது ஆணவ கொலைகள் வந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு ஒரு தலித் பையன் வந்து ஒரு நான் தலித் ஒரு திருமணம் ஆகிட்டா அது மாதிரியான அடிதடி தகராறுகள் இருந்தது, கொலைகளில் கூட போய் முடிஞ்சிருக்குது. பட் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மொத்த ஜாதியும் ஆர்கனைஸ் ஆகி அது ஒரு பொலிட்டிக்கலாக மாறி இருக்குதானே இல்லை. அது ரொம்ப சமீபத்தில் தான் நடக்குது. அதுக்கு பின்னால் ஒரு ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஜெயிச்ச ஒரு அரசியல்வாதியோ மேலும் தன்னுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ இல்லை தோற்றதுனால மீண்டும் வெற்றி பெறுவதற்காகவோ 2 பேருடைய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்க தான் செய்யுது, நம்ம மறுக்க முடியாது. அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னா, அவங்கவுங்களுடைய அரசியலை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை, அந்த நினைவுகளை ஒரு கதை பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைவாக இருக்குது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் கோபப்படாமல் ஜாலியாக ஒரு படம் எடுக்கிறீங்க. எனக்கு நிறைவாக இல்லை, என் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்குது, அவமானமாக இருக்குது, எவ்வளோ பெரிய துயரம், நாங்கள் எவ்வளோ காலமாக வரலாற்றுக்கு ஒரு நெடும் வரலாறாக நாங்கள் எவ்வளோ பெரிய இழிவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுல ஒரு ஊர், ஒரு காலனி அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக. ஆனால் நீ காலனியில் நீ பெரிய வரப்பில் நடந்து போகும்போது என்ன நடக்கும்? என் மாடு உன் மாட்டில் உன் பயிருக்கு மேய்ஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்? உன் கோயிலாண்ட நான் வந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாறலான்ட்டு வந்து படுத்திருந்தேன், நான் என்ன பண்ணுவேன்? உன் கோயில் மரத்து மேலே ஏறி நான் முகடம் பழத்தை அறுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன்? உன் கிணத்துல நான் தண்ணி அள்ளி குடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்? உன் குளத்துல வந்து நான் இறங்கி குடிக்க நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் ஊரினுடைய பொது சொத்துக்களில் வந்து நான் ஏலம் கேட்க முடியுமா, பங்கு கேட்க முடியுமா? எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது, ஒரு முக்கியமான ஏரி. அது ஒரு 600 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஏரி. அது அந்த ஏரி வந்து மீன் அதிகமாக இருக்கும். அதில் என்னன்னா சிறப்பு என்னென்னா விரால் மீன் தான் ரொம்ப சிறப்பு. அந்த டைம்ல நான் சொல்கிறது, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அது வந்து அப்போவே வந்து அது வந்து இல்லை கிட்டத்தட்ட லட்சத்தை தொடும் வச்சுங்களேன் விரால் மீன். அப்புறம் குறவை மீன், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டை, கெளுத்தி, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக. ஆனால் விரால் மீன் பெரிய பெரிய விரால் மீனாக இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். ரெண்டாவது வந்து உயிரோடு இருந்தால் அதுக்கு விலை அதிகம்.
அதுக்கு வந்து சென்னையிலேருந்து நிறைய பாய்கள் வந்து அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெறும் ஏரி மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற பனைமரங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அந்த பனைமரங்களில் இருக்கிற ஓலை தனியாக, மட்டை தனியாக, நாருக்கு கொத்து தனியாக, இந்த பாய் முடிகிறதுக்கு கொத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நுங்கு, இது மாதிரி பிரிச்சுடுவாங்க. பிரித்து அது தண்ணி ஏலம். அதுக்கப்புறம் மீன் பிடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சித்திரக்காரர் நடுவாங்க. கோடைக்கால பயிர் செய்வாங்க. அந்த சித்திரக்காரர் நடும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, இன்ஜின் வச்சு நீங்கள் தண்ணி ஓட்டிக்கலாம் பயிருக்கு. அதுக்கு தனியாக காசு. இப்படி அது மொத்தமாக ஒருத்தர் ஏலம் விட்டாங்கன்னா, அவர் வாங்கிட்டாருன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலனிக்கு எவ்வளோ காசு தருவாங்க அவங்கன்னா, 3 கோயில், ஒரு கோயிலுக்கு 10,000 ரூபாப்பா, பிடிப்பா 30,000 ரூபா, திருவிழா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏலம் எவ்வளோ விட்டுருப்பாங்கனாக்கா, 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா ஏலம் விட்டுருப்பாங்க. பனைமரம், தண்ணி, மீன், என்ன, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற காய்ஞ்சதுக்கப்புறம் வண்டல் மண் எடுக்கிறது, இவ்வளவும் போகும். அது இந்த விஷயம் இதெல்லாம் ஏலம் விடுவாங்க. நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஏஜில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்து, அப்போ செங்கல்பட்டுக்கு வரணும் கலெக்டராண்ட மனுவெல்லாம் கொடுத்து, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அது ஒரு விசாரணை வச்சு அப்புறம் ப்ராப்பராக அதுக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து நேரடியாக உட்காந்து ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டோடனே ஏலம் 10,000 ரூபாய் தாண்டவே மாட்டேங்குது. இப்போ என்னன்னா, முன்பணம் கட்டி ஏலம் எடுக்கிறதுக்கு எனக்கோ காலனியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ அந்த வாய்ப்பு இல்லை, பணம் கிடையாது. உனக்குன்னா ஏலம் விடணும், அவ்வளோதானே. அரசு அதிகாரிகள் நாங்கள் நேரடியாக தான் ஏலம் விடுறப்போ என்ன ஏலம் விட விட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரியதனக்காரர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஏலம் எடுத்தார். எவ்வளோ 30,000 ரூபாய்க்கு எடுத்தார். எடுத்தோடனே இந்தப்பா காலனிக்கு 5,000 ரூபா, ஊர் தெருக்கு 5,000 ரூபா அனுப்பி வச்சுட்டாங்க. அரசு அதிகாரிகள்லாம் அங்கேருந்து போயிட்டாங்க. போய் முடிச்சிட்டோன்னே அது பெருதனக்காரர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் தெருவில் இருக்கிற கோயில் நிர்வாகியை கூப்பிட்டு, இந்தப்பா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏலம் விட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு செலவுக்கு வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவங்க ஏலம் 3.5 லட்ச ரூபாய்க்கு ஏலம் விட்டாங்க. இப்போ 3.5 லட்ச ரூபா அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்போ எந்த காலனிக்காக நான் போராடணும், அந்த காலனி எனக்கு எதிராகிடுச்சு. எப்படின்னா, அவனாவது கோயிலுக்கு 10,000 ரூபான்னு மாதம் ஒரு வருஷம் 30,000 ரூபாய் கொடுத்துருந்தான். இவன் வந்து தேவையில்லாத வந்து அதை 15,000 ரூபாய்க்கு விட்டானு எனக்கு எதிராகிட்டாங்க. அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் இங்கே இருக்குது. அது எதிர்க்கிற உரிமைகள் வேற, அந்த உரிமைகளை கோரும் பொழுது நடக்கின்ற அரசியல் நுட்பங்கள், சூட்சமங்கள் வேற. அது எங்களுக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் தலித்துகளுக்கு தெரியாது. அதான் எங்கள் பிரச்சனை. அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை கற்றுக்கொண்டு நிதானமாக அரசியல் நடத்தணும்னு சொல்கிறவர் தான் தலைவர் திருமாவளவன். இவங்க அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் உங்களை எதிர்த்துற முடியாதுறான்றாரு. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசில் வந்துச்சுல்ல, அங்கே தான் ஒரு அறிவை பெறணும்ல. இவங்களை எதிர்க்கும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நுட்பமாக உங்களை கையாளணும்னு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அரசியலும் சரி, சமூக போராட்டங்கள்லையும் சரி ரொம்ப நுட்பமாக கையாளுறாரு. டக்குன்னு அவருடைய ஆரம்ப காலங்களில் இருந்த பேச்சுகளும் இப்பவும் வேறு. ஏன்னா ஆரம்ப காலங்களில் இருந்து அவருடைய பேச்சுகள் எப்படி இருந்ததுனாக்கா, தனக்கு முன்னால் இருக்கிற எல்லா ஒடுக்குமுறைக்கும் எதிராகவும் அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார், பேசினார், ஆர்கனைஸ் பண்ணார். அவர் அப்போ ஆர்கனைஸ் பண்ணவன் தான் நான். ஆனால் அதே கோபி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிதானமும் படுத்துறாரு. நிதானப்படுத்துறது வந்து ஸ்லோவாக்குறது இல்லை, நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆக்குறது. நிதானமாக இரு அப்படின்னு ஸ்லோவாக இருக்கிறது இல்லை. நிதானம்னா அந்த வேலையில் நீ இன்னும் ஆழமாக இருக்கிறது. எப்படி கப்பலில் நம்ம நங்குறோம் பார்த்துருமோ அந்த மாதிரி ஒரு ஆழமாக அந்த நிதானம் தான் தலித் அரசுடைய மிக முக்கியமான கவனம் அப்படின்றத நான் பிற்காலத்தில் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். தலைவர் திருமாவளவன்கிட்ட நிதானமாக இருக்கிறது ஒரு முக்கியமான கவனம். அதை நீ எப்பயுமே அரசியலில் நீ கடைபிடிக்கணும் அப்படின்றதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டேன்ல, இதை தான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது ஆர்ட் ஃபார்மாக வரும்பொழுது ஒரு ரஞ்சித்தோ ஒரு மாரி செல்வராஜோ என்ன பண்ண முடியும்னா, ஒரு சாதாரண கிராமங்கள்ல இருந்து பிறந்து ஒரு திரைப்படம் எடுக்கிற இடத்துக்கு வந்து தம் மக்கள்கிட்ட பேச வரும்போதுனா, அதுதான் நேற்று வரைக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளேயே பேசியிருந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறாங்க. இந்த திரைப்படங்கள் மொழிமாற்றம் பண்ணிடுச்சுனாக்கா இந்தியா முழுவதும் பேசுகிறாங்க. இந்த திரைப்படங்கள் வந்து உலக திரைப்பட வழக்கு போகும்போது உலகம் முழுவதும் பேசுகிறாங்க. அப்போ என் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு அவமானம் உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பாக அது மாறும் பொழுது, இது வந்து யாருக்கு எதிரானதுன்னா, இந்த அவமானங்களை வரலாறு முழுவதும் நிகழ்த்துனாங்களே அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு அகென்ஸ்டானதுன்னு அவங்க அதை நம்புகிறாங்க. ஒரு ஜனநாயக சக்திகளாக தான் வெட்கப்பட்டு இதிலிருந்து நாங்கள் ரிவைஸ் ஆகிறோம்னு சொன்னாக்கா, இவங்க வந்து ஒரு ஜனநாயக கலைஞர்கள். இந்த சினிமாவில் ஒரு சிலர்லாம் பேசுகிறானுங்கள்ல, ஒரு சில டேரக்டர்ஸ் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில மனிதர்கள் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கல்ல, இவங்களாம் வந்து நம்ம இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கிறோமா, அப்போ நம்ம ரிவைஸ் ஆகிடுவோம். ஒரு ஆணை வந்து அவன் வீட்டில் இருக்கிற பெண்களை விசாரிக்கும் போது தெரிஞ்சிடும்
அவனுடைய லெவல்னு தெரிஞ்சிடும். அவன் எவ்வளோ மோசமான ஒரு ஆண், பெண்களுக்கு எதிரானவன். என் மனைவி நீங்கள் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நான் எவ்வளோ மோசமானவன்றது என் மனைவி வந்து ப்ரூவ் பண்ணுறான். என் பொண்ணு ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் அம்மா கூட என்னுடைய கோபத்தை வந்து என்னவா பார்த்துருவாங்கனாக்கா புள்ளைய பார்த்துருவாங்க. ஆனால் மனைவிக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் தெரியும். பொண்ணுக்கு மட்டும்தான் அம்மா என்னவா அவமதிக்கப்படுறாங்கன்றதை பற்றியான ரைட்ஸ் தெரியும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு முறை நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். ரேஷன் கடையில் போய் நம்ம அரிசி வாங்குகிறோம், அதில் அவ்வளோ கல் இருக்குது. அந்த கல் என்பது வந்து அரிசியில் உருவானது இல்லை, அதில் ஒரு ஊழல் இருக்குது. இது என்னைக்காவது நீ கேட்டியா அப்படின்னு ஒரு கவிதை. அது சாப்பாட்டில் கல் இருந்துச்சுன்னு எனக்கு கோவம் வரும். சாப்பிடும்போது சோத்தில் கல் இருந்துச்சுன்னு எனக்கு கோவம் வரும் ஆரம்ப காலங்கள். இந்த கவிதை படித்த உடனே எனக்கு வந்து ரொம்ப கேவலமாக என்ன நான் உணர்ந்தேன். அப்போ தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக உணர்ந்தேன். எப்போல்லாம் என் மனைவி கிட்ட நான் சண்டை போட்டுருக்கிறேனோ, என் மனைவி கிட்ட இந்த சண்டைலாம் என்னை செருப்பு எடுத்து அடிச்சதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் வந்து என்ன பண்ண முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரியார் வர்றாரு, அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் வர்றாரு, மார்க்ஸ் வர்றாரு. நான் நிறைய தோழர்கள் என்னை சந்திக்கிறேன், பண்படுத்துகிறாங்க, பெண்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது என்ன பேசணும். ஆனால் இதுதான் இப்போ என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள். ஆனால் ஒரு முழுமையான ஒரு பெண் விடுதலைக்கான ஒரு பெண் என்னை அங்கீகரிப்பாளன்னா என்னை அங்கீகரிக்க மாட்டேன். ஒரு முழுமையான ஒரு பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆணாக இருக்கணுன்றதுல நான் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் அதில் முழுமையடைஞ்சேன்னா முழுமையடையலை. அப்போது இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஒரு ராத்திரியில் மாற முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு நடவடிக்கையில், எங்கேயாவது ஒரு நினைவில், எங்கேயோ ஒரு பேச்சில், எங்கேயோ ஒரு கோபத்தில் அது ஒளிஞ்சினே தான் இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் மாறிட வேணாம். ஆனால் மாறணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சேஞ்சஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஜனநாயக அறிவாக நான் பார்க்குறேன். நான் ஏன்னா இந்த கதைகள் நான் இப்போ மனுஷன்ற ஒரு கதையை நான் 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது வெற்றிமாறனால் தான் எடுக்க முடியும். பேட் கேர்ள்ன்ற ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் தான் எடுப்பார், வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த சேஞ்சஸ் அவங்க கிட்ட இருக்குது. வெற்றிமாறன் முழுமையா அவருடைய ஜாதியிலிருந்து வெளியே வந்துட்டாரா, வெற்றிமாறன் முழுமையா ஒரு இடதுசாரியா, வெற்றிமாறன் முழுமையா ஒரு ஜாதி ஒழிப்பு, அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு மாற்றம் நிகழணும்னு ஒரு இடம் இருக்குது இல்லை, அந்த இடத்த நான் பார்ப்பேன். நான் வந்து இயக்குனர் அமீர் கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமாக கவனிப்பேன், ரொம்ப நிதானமாக. அதாவது எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் அவர்கிட்ட உரையாடல சொன்னாலும் அவர் சாதாரணமாக அதுக்குள்ள இருக்கிற ஒரு மனித தன்மையை அவர் பேசுவார். அவ்வளோ நீட்டாக பேசுவார். நமக்கு என்னடா இது இப்படி பார்க்குறாரு. நான் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் போய் எப்பாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அவர்கிட்ட தான் போய் பகிர்ந்துப்பேன். அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக சொல்வார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்திங்க, நீங்கள் இது இப்படி ஃபாலோ பண்ணீங்க. இது அவர் என்னை ஒரு சில நேரங்களில் என்னை வந்து வழி நடத்துவார். அப்போ என்னென்னா இந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிராக நாம் இயங்குறது தான் நம்மளுடைய வேலை. அப்போது ரஞ்சித் போன்ற மாரிசெல்வராஜ் போன்றவங்களுடைய திரைப்படங்கள் பிழை இருக்கலாம், அதை அவங்க வணிகமாக மாற்றிட்டாங்களா, அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னா அது என்னன்னா, ஒருத்தன் எழுதியிருந்தான் ரஞ்சித் காரில் போகிறத பற்றி. ஏன் காரில் போகக்கூடாது, நான் வந்து சௌகரியமாக வாழறதுக்கு தானே போராடுறேன், போராடிட்டு திரும்ப வறுமையில் போய் நிற்கிறதுக்காக போராடுறேன். இது ரொம்ப முக்கியமானது இல்லை, ரொம்ப முக்கியமானது தானே. அப்போ என்னென்னா நான் வாழும்போது நான் எதை பற்றி பேசுகிறேன்றது தான் இங்கே முக்கியம். என்னுடைய விடுதலை அரசியலை உன்னோடு நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன்னா, இல்லை இதை விட மோசமான அரசியலை நான் பேசணும்னா அப்படின்றது தான். இளையராஜாவோ இல்லை ரஞ்சித்தோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் இளையராஜாவுக்கு ஜாதியை சொல்ல மாட்டாருன்னு ஒரு விமர்சனம், இன்னொரு பக்கம் தன் ஜாதியை சொல்கின்ற ரஞ்சித்து மேலே ஒரு விமர்சனம். இப்போ நாங்கள் எந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறது? இளையராஜாவும் விமர்சிக்கிறீங்க, ஜாதி சொல்ல மாட்டேன்றாருல, அப்போ ஜாதிக்குன்னு ஒரு மியூசிக் போடல, அப்போ அந்த இளையராஜா என்ன பண்ணிட்டீங்க, விட்டீங்களா நீங்கள் கோயிலுக்குள்ளே சேர்த்துட்டீங்களா என்ன? அந்த அவமானத்தை ஏன் இளையராஜா உணர மாட்டாருன்னா, இளையராஜா ஏன் உணரணும்? இளையராஜா மீது ஒரு அவமானம், ஒரு சாதி அவமானம் இருந்தாக்கா அதுக்காக பொங்கிட வேண்டியது இளையராஜா கிடையாது. இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ், நானும் பொங்கலை இளையராஜாவும் பொங்கலை, என்ன பண்ணலாம்? அது கடப்பில் அப்படி தான் இருக்குது. ஜாதி அது பாட்டு நல்லா தின்னு கொழுத்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சரி நான் ஜாதியை பேசுகிறேன், எனக்கு இருந்த இழிவுகளை பேசுகிறேன்னு வந்தால் நீ என்ன சொல்கிற, ரஞ்சித்தையும் ஜாதி பற்றி பேசுகிறேன், ரஞ்சித்தால் தான் இவ்வளோ மோசமாக நடந்துன்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று நாங்கள் பேசுகிறோம் நீ கம்முனரு, இல்லை நீ ஒழுங்காக பேசு நான் கம்முனறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீ கம்முனும் இருக்க மாட்டேன், ஒழுங்காகவும் பேச மாட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் கேஸ்ட் அட்ராசிட்டி. இதை நம்ம மதிக்கணுன்ற அவசியம் இல்லை, தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். சென்னை தலித் மக்கள் நிரம்பி இருந்ததுங்க. 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே 100 மாட்டுக்கறி கடை இருக்கும், அவ்வளோ பேர் வாழ்க்கைங்க அது. ஆனால் இன்னைக்கு சென்னையினுடைய தலித்துகள் வாழ்ந்த முக்கியமான இடங்கள்ல என்னவா மாறிச்சு? மொத்தத்தையும் வழிச்சத்துமே அங்கே போட்டியா, எல்லாம் வடந்தியர்கள் குடியேறிட்டாங்க.
இன்றைக்கி சென்னை கன்னிகாபுரம், வேசார்பாடி இந்த பகுதிகளில் என்னவா மாறிச்சு இப்போ? அங்கே மெஜாரிட்டியை தலித்துகள் இருக்கிறாங்களா, இல்லை வட இந்தியர்கள் இருக்கிறாங்களா? யார் இருக்கிறாங்கங்க இப்போ? அப்போது சென்னைன்றது வந்து அதை தான் நான் இவங்க பேசுகிறேன். நீங்கள் தான் வந்து மொழி வாரி தேசியம் பற்றி பேசுகிறீங்க. ஆனால் ஒரு மொழி இனம் வந்து இங்கேருந்து புறக்கணிக்கப்படுது, துரத்தி அடிக்கப்படுது, அரசால் கொத்துகளாக தூக்கி எடுத்துட்டு போயிட்டு ஒரு தொலை தூரத்தில் கொட்டப்படுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு வட இந்தியர்கள் தங்குறதுக்கான ஒரு ஒரு கட்டிடங்கள் அது உயர்ந்திருக்குது இல்லை? அதுக்கு பின்னால் இருக்கிற முதலாளிகள், அதுக்கு பின்னால் இருக்கிற கேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கு பின்னால் இருக்கிற மதவாத கட்சிகள், அது மீதெல்லாம் உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாதா? சென்னை முழுக்க பெரம்பூர்ல இருந்து நீங்கள் கன்னிகாபுரம், வேசார்பாடி, புளியந்தோப்பு இந்த பகுதிகளெல்லாம் உருவான புதிய கட்டிடங்கள் இருக்குதுல்ல, அந்த கட்டிடங்கள் என்ன தலிதா இருக்கிறான், இல்லை பிற்படுத்தப்பட்டவன் இருக்கிறானா, இல்லை குறைஞ்சபட்சம் தமிழன் இருக்கிறானாங்க? நீங்கள் தானங்க தமிழர் நிலம் பற்றி பேசுனீங்க, தமிழர் நிலம் பற்றி பேசுனீங்க, சுயாட்சிகளை பற்றி பேசுறீங்க. ஏங்க அவனை அனுமதிக்கிறீங்க? ஏன் அது அந்த பகுதி வந்து தலித்துகள் மெஜாரிட்டியாக இருக்கிற பீப்புள்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கே தான் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து அந்த கல்ச்சர்லேருந்து அவங்கள நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதா? இன்னும் 20-25 வருடங்களுக்கு அப்புறம் சென்னை என்பது ஒரு வட இந்தியர்களுக்கான நகரமாக மாறிடும். அதுக்கப்புறம் புற பகுதிகளில் இருக்கிற தமிழர்கள் யாரும் சென்னைக்குள்ளே வர முடியாது, அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை அனுமதித்து நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டாக்கா சென்னை நகரத்தில் தமிழர்கள் வட இந்தியர்களால் உதைப்படுவார்கள். குறிப்பாக வட இந்தியர்கள்னால் நம்ம அங்கே இருக்கிற இங்கே இந்த பானிபூரி வைக்கிற இங்கே இருக்கிற கூலி தொழிலாளி இருக்கிறான் அவன் கிடையாது. மார்வாடி பனியாக்கள் போன்ற, மல்ஹோத்ரா போன்ற மிகப்பெரிய உயர் சாதிகளால் நான் சொல்கிறேன், அவங்க இறங்கி அடிக்க மாட்டாங்க. அவங்க சார்பாக போலீஸ் நம்மள பல வழக்குகளை நம்ம இது போடுவோம். எனக்கு சென்னை இன்னைக்கு வட இந்தியர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹப்பாக மாறுதுங்க. அது பெரியாரிஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகபூர்வமான இல்லை ஜனநாயகபூர்வமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்புவர்களானால் எங்களை போன்ற ஜனநாயக சிந்தனையாளர்களை நான் வந்து முழுமையான ஜனநாயக சிந்தனைன்னு சொல்ல, ஆனால் ஒரு ஜனநாயகவாதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மதவாதியாகவோ, ஒரு கேஸ்ட் ஜாதியவாதியாகவோ, ஒரு முதலாளியாகவோ வாழ நான் விரும்பலை. பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாலும் நான் வந்து ஒரு சமூக சிந்தனையாளனாக ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அப்போ ஜனநாயக சக்தியாக இருக்கும்போது எனக்கு நிறைய கோபங்கள் இருக்குது, நிறைய கோரிக்கைகள் இருக்குது, நிறைய உரிமைகள் இருக்குது. ஏன்னா என்னுடைய கோபங்கள் என் மீது நிகழ்த்தப்படுகின்ற அவமானங்கள்லேருந்து ஏற்படுது, என்னுடைய கோரிக்கைகள் என்னுடைய பற்றாக்குறையிலிருந்து ஏற்படுது, என்னுடைய உரிமைகள் என்னுடைய அரசியலிருந்து உருவாகுது. என்னுடைய உரிமைகள் என்னுடைய அரசியலிருந்து உருவாகும் போது அந்த அரசியலுடைய தலைவர்களாக பெரியார் இருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார், மார்க்ஸ் இருக்கிறார். அப்போ இவங்க கிட்டேருந்து அந்த உரிமைகளை நான் கற்றுக்கொண்ட பிறகு அதே உரிமைகளை பேசுகின்ற உங்களிடம் நான் விவாதிக்க தான் நான் விரும்புவேன். உங்ககிட்ட தான் நான் சண்டை போட விரும்புவேன், உங்ககிட்ட தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவேன். அப்படி நான் விவாதிக்க பகிர்ந்து கொள்ள நான் விரும்பும் பொழுது இந்த உரையாடலை உங்களுக்கு எதிரானதாக நீங்கள் இந்த பேட்டியை சொல்கிறேன், இந்த பேட்டி உங்களுக்கு எதிரானதாக நீங்கள் நம்புவீர்களானால் உண்மையாக சொல்கிறேன், தோற்றுப்போவது நான் மட்டுமல்ல நீங்களும். நான் ஒரு ஜனநாயகவாதியாக வெற்றி பெற்றுருவேன், ஆனால் ஒரு எல்லா வாழ்க்கையில் எல்லா தரப்புலையும் நான் தோல்வி அடைஞ்சிடுவேன். ஆனால் நீங்கள் ஜனநாயகவாதியாக தோற்று விடுங்க, வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. ஒரு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக நீங்கள் வெற்றி பெற்றுடலாம். ஆனால் ஒரு ஜனநாயக தோல்வி விட்டுருவீங்க. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி எது தெரியுமா? ஜனநாயகத்தினுடைய தோல்வி தான். ஜனநாயகம் எப்பொழுது தோற்கிறதோ அங்கு உலகம் வந்து மனிதத்தன்மையற்று போயிடும். மனிதத்தன்மை இல்லாத இடங்களில் மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர்கள் வாழ முடியாத இடத்தில் போர்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். போர்கள் நடக்க 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 முதலாளிகளே பிற்காலத்தில் அவர்களுக்குள்ளே போரிட்டு கொள்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை முதலாளிகள் ஆரம்ப காலங்களில் பொது சமூகத்துக்கு ஏற்படுத்தியவர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய வணிகம் என்ற பெயரில் தனக்குள்ளே முதலாளிகள் ஏற்படுத்தி கொண்டு அவர்களும் இருந்து நாமளும் மாண்டு மிகப்பெரிய சுடுகாடாக இந்த பூமி மாறிடும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், என்னுடைய கோபத்தை தயவுசெய்து அங்கீகரிங்க. இதுதான் நான் என்னுடைய கொஸ்டின்.